ஹாய் நண்பன் நம்பிஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட டியூரேஷன் வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் போயிட்டுருக்கு. அந்த டியூரேஷன் கேட்கும்போது பயங்கரமாக இருக்குது, வியப்பாகவும் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக அவங்க ரிலீஸ் பண்ண தளபதியோட லாஸ்ட் படமான பிகில் படமும் வந்து அதே டியூரேஷனை தான் மீட் பண்ணிச்சு. இப்போ இதுவும் அதே டியூரேஷன் தான் மீட் பண்ண போது 2 hours 55 minutes அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் லென்த்தான படம் தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. அதே மீன் டைமில் வந்து லென்த்தான படம். தளபதியோட பாலிசி படி பார்த்தீங்க அப்படின்னா 2.5 hours தான் படம் இருக்கணும் அப்படிம்பார் தளபதி. அப்படி அக்செப்ட் பண்ண பிகில் படமும் வந்து லென்த்தான படம் தான். தளபதி அக்செப்ட் பண்ண இப்போ கோட் படமும் லென்த்தான படம் தான். பிகில் வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவு கதையும் திரைக்கதையும் அமைஞ்சு வேறு லெவலில் ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்க வச்சாங்க அப்படின்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணுங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. அதே மாதிரி கோட் படம் கண்டிப்பாக வந்து சீட்டில் வந்து ஆடியன்ஸ் உட்கார வச்சு பார்க்கும். ஸ்க்ரீன் பிளேயும் கதையும் வேறு லெவலில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் தளபதி வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அக்செப்டன்ஸுக்கு அப்புறம் தான் இந்த டியூரேஷன் வந்து இவ்வளோ தூரம் கிளியர் கட்டாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது கிளியராகவே. ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தான டியூரேஷன் தான். பட் மக்களை வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிருச்சு அப்படின்னா டைம் போகிறதே தெரியாதுன்னே சொல்லலாம். ஏன்னா சேசிங் சீன்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெறித்தனமான சீக்வன்சஸ் இருக்கும் போல். ஸோ அதனால தான் தளபதி வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த லென்த் அண்ட் டியூரேஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இந்த லென்த் அண்ட் டியூரேஷனில் வந்து ஃபைனலாக வந்து 4 minutes வந்து ப்ளூபஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3 to 4 minutes கண்டிப்பாக ப்ளூபஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து தேட்டர் விட்டு வரும்போது பயங்கர என்ஜாய்மெண்ட்டுக்கு எந்த வித டவுட்டுமே இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய வெங்கட் பிரபு சாரோட மூவிஸில் எல்லாமே பார்த்துருக்கோம். வேறு லெவலில் இருக்கும் ப்ளூபஸ் எல்லாமே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். படம் வேறு லெவலில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ளூபஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த மாதிரி தளபதியை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.